ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீது நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரை அப்துல் ஜப்பார் துல்கரனை அதிர நிழலுக்காக இன்று அதிரை நிழல் நேரலில் இணைந்து இருப்பவர் திரு என் பார்த்திபன் அவர்கள், முன்னாள் ஒன்றிய திமுகவினுடைய செயலாளர் மற்றும் கட்சியின் மூலம் பல வகையில அவங்க கட்சிக்கு உழைத்தவர், கடுமையா உழைத்தவர். தற்போது தாவேக்காவுல இணைந்திருக்கிறார். வாங்க அண்ணன் நேரம் இருப்பாங்க. அண்ணன் நல்லா இருக்கீங்களா? வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன். எந்த வருஷத்துல நீங்க திமுகவில இருந்தீங்க? என்னென்ன பொறுப்புகள் நீங்க வகித்தீங்க? இந்த கட்சி தலைமை மேல அதிருப்தியில நீங்க வெளியேறினீங்களா, இல்ல மாவட்ட அளவுல உள்ள அதிருப்தியில இருந்து நீங்க வெளியேறினீங்க? என் பேரு என்பி பார்த்திபன். திராவிட முன்னேற்ற கழகம் எப்போ துவங்கிச்சோ அப்பவே தமிழ்நாட்டில் 8வது கிளைக்கழகமா என்னுடைய அப்பாவுடைய அண்ணன் பெரியப்பா VN ராமச்சந்திரன் அவர் கிளை செயலாளராகி, என்னுடைய தகப்பனாரும் அதில் ஒரு உறுப்பினராகி இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை தாமரங்கோட்டை கிராமத்தில் அறிமுகப்படுத்தியது என்னுடைய குடும்பம் என்பதில் நான் பெருமை கொள்கிறேன். அப்போ நான் என்னுடைய பிறப்பு என்பதே ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் திமுக தான். 75 ஆண்டுகள் இதில் கட்சியில் என் தகப்பன் உழைத்து, என் பெரியப்பா உழைச்சி, அடுத்தது நான் உழைச்சிருக்கேன். எமர்ஜென்சி காலகட்டத்தில் திமுகவில் எமர்ஜென்சி காங்கிரஸ் கொண்டு வந்த காலகட்டத்தில் கலைஞர் பேரை சொன்னாலே அரெஸ்ட் பண்ணுற ஒரு காலகட்டம் அது. அந்த காலகட்டத்தில் என்னுடைய தகப்பனார் டாக்டர் கலைஞர் கருணாநிதி விளையாட்டுக் கழகம் என்று ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த தாமரங்குட்டை கிராமத்தில் அந்த விளையாட்டுக் கழகத்தை நடத்தி ஆண்டுதோறும் 30 ஆண்டுகளை தொடர்ந்து நடத்தப்பட்டது. அது 20 ஆண்டுகளுக்கு பிறகு ஒவ்வொரு ஆண்டும் பரிசு பொருட்களை என்னுடைய சொந்த செலவிலே நான் வழங்கியிருக்கின்றேன். பொதுமக்களும் பங்கெடுத்து அந்த பரிசு தொகைகளை பெற்று தந்திருக்கிறார்கள். அதன் பிறகு என்னுடைய பெரியப்பா VN ராமச்சந்திரன் அவர்கள் எல் கணேசனுக்கு மிகவும் வேண்டப்பட்டவர், கோசிமணி அவர்களுக்கு மிகவும் வேண்டப்பட்டவர். அந்த அடிப்படையில் கோசிமணி இந்த தஞ்சை மாவட்டத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலகத்திலும் நான் என்றும் வணங்கக்கூடிய, மதிப்பிற்குரிய, வணக்கத்திற்குரிய கோசிமணி அவர்களுடைய பிள்ளையாக நான் அரசியலில் வளர்ந்தவன். அவருடைய பாதையிலே பயணித்ததால் இன்று பொறுமையையும் நிதானத்தையும் நியாயத்தையும் தர்மத்தையும் கடைபிடித்து அரசியல் செய்து வந்தேன். அதில் சொல்லப்போனால் 2014 நான் பிறவிய திமுகன்னு சொல்லிட்டேன். பிறப்பு என் கருவில் நான் திராவிட முன்னேற்ற கழகம். இன்னும் சொல்ல போனால் என்னுடைய தாய்மாமன் விஸ்வலிங்கம், அவர் கோஆபரேட்டிவ் பேங்க்ல மேனேஜராக இருந்தார் புதுக்கோட்டையில். எல் கணேசனுக்கு மிகவும் வேண்டப்பட்டவர். எல் கணேசன் தேர்தல் என்ற பொழுது முதலில் நிதி என்று கொடுத்தது 100 ரூபாய் என்னுடைய தாய்மாமன். அதோடு மட்டுமல்லாமல் அந்த நிதித்தொகை திரட்டுவது சிரமம் என்ற ஒரு காலகட்டம் ஒன்று இருந்தது. இது LG என்று சொன்னார். அவருடைய புத்தகத்தில் அவரே எழுதியிருக்கார். எல் கணேசன் MP இறந்தார்ல, அவர் எழுதியிருக்காரு. அப்போ சொல்லியிருக்காரு, விஸ்வலிங்கம் தாமோட விஸ்வலிங்கம் தான் எனக்கு முழுமையான ஒரு ஆதரவும் முதல்ல நிதி கொடுத்து இந்த பணம் ஒன்றும் இல்லையே அப்படிங்கிற ஒரு இந்த தேர்தலை எப்படி சந்திக்கிறதுங்கிற காலகட்டத்தில் இருந்தபோது முதல்ல உற்சாகப்படுத்தி எங்கே அழைச்சிட்டு போய் வசூல் பண்ணி தேர்தல் கட்டத்தில் நிற்க வச்சார். அதனால் என்னுடைய தாய்மாமன் விஸ்வலிங்கங்கிறவர் தன்னுடைய வேலையை மேலாளர், கூட்டுறவங்களுடைய மேலாளர் பதவியை இழந்தார். வேலையிலேருந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. எலெக்ஷன்ல வேலை பார்த்தாரு அப்படின்னு. அது என்னுடைய அம்மாவுடைய அண்ணன், இது என்னுடைய அப்பாவுடைய அண்ணன். திராவிட முன்னேற்ற இந்த அளவுக்கு நான் இந்த கழகத்தில் பின்னப்பட்டவன். என்று சொல்ல போனால் என்னுடைய தங்கையை திருமணம் செஞ்சு கொடுத்தது என்னுடைய மாமா, ஒன்றுவிட்ட மாமா. அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கிளைச்சலாக இருந்தவர், பேர் வைத்திலிங்கம். அவருடைய பையன் தாமரைச்செல்வனுக்கு தான் என்னுடைய தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ என்னுடைய குடும்பம் அமைப்பு என்பதை நீங்கள் தயவு செஞ்சு உணரணும். தாய் வழியாக இருக்கட்டும், தந்தை வழியாக இருக்கட்டும், அதேமாதிரி என்னுடைய சகோதரி வழியாக இருக்கட்டும், எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகத்தில் நாங்கள் ஒன்று கலந்த ஒரு இரத்தமாக வாழ்ந்து இந்த இயக்கத்திற்காக உழைத்தவர்கள். இதுதான் அதில் பெருமை. அப்படிப்பட்ட நான் கோசிமணி அமைச்சர்னால ஒரு முன்னெடுக்கப்பட்டு தலைவர் கலைஞர் அவர்களுடைய நேரடி தொடர்பும், இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய MK ஸ்டாலின் அவர்களுடைய தொடர்பும் எனக்கு ஏற்பட்டது. அதோடு மட்டுமல்லாமல்
சில ஐஏஎஸ் அதிகாரிகளுடைய தொடர்புகளும் எனக்கு கோசிமணி அவர்களால் எனக்கு ஏற்பட்டது. என்னுடைய அரசியல் பயணம் என்பது அடிப்படை சொல்லிட்டேன். அரசியல் பயணங்கிறது என்னுடைய மையம் அவர்தான். அவர்தான் என்னுடைய வழிகாட்டியா எனக்கு ஒரு தகப்பன் ஸ்தானத்துல இருந்து என்னை அரசியல்ல வழி நடத்தினாரு. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 2006 பார்த்தீங்கன்னா நான் ஒரு திமுகவுடைய உறுப்பினர் தான். அப்பவே என்னுடைய தாமோட கிராமத்துக்கு ஒரு துணை மின் நிலையம் 33/11 kV ஒரு துணை மின் நிலையம் அமைச்சேன். அதோடு மட்டுமல்லாமல் அரசு மேம்படுத்தப்பட்ட 30 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையை கொண்டு வந்தேன் 2006. 2006 2011 வரையும் பார்த்தீங்கன்னா திமுக அரசு. அப்போ ஆமா ஊருக்கு நல்லா அப்பவே நான் 2006 நான் வந்து மக்கள் நலத்திட்டத்தில் வந்து எல்லா ஊர்ல இருந்து வருவாங்க. இப்போ சில பேர் முடியாத விஷயங்களை சில பேர் தபால் கொடுத்தாங்க. எல்லாம் நல்ல ஒரு இணக்கமான உறவு. இது அண்ணாதுரை கூட என்னோட இணக்கமான உறவுல தான் இருந்தார். 2006 ஒரு ஏனாதி பாலுப்பாவா இருக்கட்டும், எல்லாரும் ஒரு இணக்கமான உறவு. அவங்க கூட என்கிட்ட சொல்லுவாங்க, அப்போ அதை பண்ணி கொடுத்துருங்க அமைச்சர் சொல்லியுமா, நான் பண்ணி கொடுத்துருக்கேன். இதே அண்ணாதுரோட சொல்லியிருக்காரு, நான் பண்ணி கொடுத்துருக்கேன். அப்படி ஒரு சர்வீஸ் ஓரியன்டா ஒரு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் பொதுமக்கள் 2006 இருந்து. ஒரு சிலர் வந்து திமுகனால எனக்கு முகவரி கிடைச்சதுன்னு சொல்றாங்க. அது மகிழ்ச்சி தான், நான் ஒத்துக்கிறேன். அதே மாதிரி திமுகவுக்கு முகவரி கொடுத்தது தாமனோட்ட கிராமத்துல நாங்க தான். அதுல எனக்கு பெருமை இல்லையா? கண்டிப்பா அது இந்த கழக உடன்பிறப்புகளுக்கு தெரியணும். ஏன்னா உங்க குடும்பமே திமுக குடும்பம்னு சொல்லும் போது தாய் வழியா இருக்கட்டும் தந்தை வழியா இருக்கட்டும், அப்ப நீங்க தானே முகவரி கொடுத்த மாதிரி பொருள். ஆனால் ஒரு சிலர் இந்த முகநூல் எல்லாம் பதிவிடுறாங்க. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏதோ நம்ம நேற்று தான் கட்சிக்கு வந்தது மாதிரியும். இப்போ ஒரு மனிதன் பிறந்தால் படிக்கணும், 12வது வரையும் படிக்கணும், அதுக்கு பிறகு காலேஜ் படிக்கணும். அந்த காலகட்டங்களுடைய வயது எவ்வளவு? அதெல்லாம் நான் வந்து வெளியூர்ல தான் படித்தேன், சென்னையில தான் படித்தேன் நான். ஆமா, அதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு ஒரு ஏன்னா இவங்க தோத்து போயிட்டோம். திமுகவுடைய ஒரு அதாவது இப்போ இருக்காங்க, நான் அதை தப்பா சொல்றேன்னு நினைக்க வேண்டாம். அதாவது பற்று அப்படிங்கிற பேர்ல ஒரு மூட நம்பிக்கை திமுக மேல ஒரு பற்று இருக்கு, நான் அதை மறுக்கல. ஒரு மூட நம்பிக்கையான ஒரு பற்று இருக்கு அந்த உடன்பிறப்புகளுக்கு. அந்த மூட நம்பிக்கை வந்து அவங்க எப்ப தெரிஞ்சுக்க போறாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் வந்து தலைமையில மிக நெருங்கிய தொடர்புள்ளவன், எல்லா அமைச்சர்களுடையும் தொடர்புள்ளவன். யார் குறிப்பிட்ட மூட நம்பிக்கையை திமுகவில் இன்னும் நான் திமுகவிலே இருக்கிறேன், திமுக விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அவங்கள சொல்றேன். நாங்க தான் வந்து நேரம் பாக்குறோம், நேரடியா பாக்குறேன். கடந்த முறை வரும்போது இதே ஆபீஸ்க்கு வந்த முழுவதும் திமுக தலைவருடைய படங்கள் இருந்தது, இப்போது இல்ல. அதே நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நீங்க முற்றிலும் மாறுபட்டுட்டீங்க. அது என்ன மூட நம்பிக்கை எனக்கு இல்ல, நான் மூட நம்பிக்கையோட வாழல. அறிவு பகுத்தறிவு பாதையில வந்து பகுத்தறிவு சிந்திக்கிறேன். அங்க விசுவாசமா இருப்போம்னு நினைக்கிறீங்க? ஆமா, எந்த இடத்துல அங்க விசுவாசமா இருக்குங்க. இந்த இன்னொரு கேள்வி கேட்டீங்க, அதாவது தலைமை மேல உங்களுக்கு வருத்தமா இல்ல இங்க உள்ளவங்க மேல வருத்தமா அப்படின்னு சொல்லி. ஒட்டுமொத்தம் பார்த்தா முதல் தவறு வந்து தலைவருடைய தவறு தான். தலைவர் இந்த நாங்க 10 ஆண்டு காலம் எதிர்கட்சியா இருக்கும்போது காலையில ஒரு போராட்டம், மத்தியானம் ஒரு போராட்டம், சாயந்தரம் ஒரு போராட்டம். போகி பண்டிகை நல்லா புரிஞ்சுங்க, இது கழக உடன்பிறப்புகளுக்கு நிறைய பேர் போராட்டத்துல பங்கெடுக்காதவங்க எல்லாம் முகநூல்ல பதிவு போடுறாங்க. அது எனக்கு வேதனை அளிக்கிறது. போகி பண்டிகை அன்னைக்கு தஞ்சாவூர்ல ரயில்வே ஸ்டேஷன்ல எங்களுக்கு போராட்டம். போகி பண்டிகை அன்னைக்கு நாங்க பட்டுக்கோட்டை வடக்கு ஒன்றிய சார், அப்ப கிழக்கு ஒன்றியம், பொங்கல் வைக்கிறதுக்கு ரயில்வே டிராக்ல பொங்கப்பானை, விறகு, இது கரண்டி, 2 பானையில பொங்கல் வச்சோம். போகி பண்டிகை அன்னைக்கு பொங்கல் வச்சோம். போராட்டம் ஒரு வித்தியாசமான போராட்டம் நம்ம பண்ணணும். தலைமை அறிவிச்சது என்பது ஸ்டாலின் அறிவிச்ச பேரில் நாங்க அந்த போராட்டத்தை நாங்க பண்ணோம். போகி பண்டிகை அன்னை முதல் கொண்டு போகி பண்டிகை அன்னைக்கு வந்து ஒரு போராட்டம் வைக்கலாமா? தலைமை சிந்திக்கிறது இல்லையா? தமிழர்கள் கொண்டாடக்கூடியது பொங்கல் திருநாள், முக்கியமான ஒரு திருமண நாள். அன்னைக்கு வந்து அவங்க ஒரு போராட்டம் வைப்பாங்க. அன்னைக்கெல்லாம் கட்சி தொண்டர்களுக்கு அவனுக்கு குடும்பம் இருக்குல்ல, மாமன் மச்சான் அண்ணன் தம்பி பங்காளி உறவுகள் நட்புகள், திருமணத்துக்கு போகணுமா வரணுமா இல்லையா? இன்னைக்கு ஒரு முகூர்த்த நாள் அப்படின்னா பட்டுக்கோட்டையில் கிட்டத்தட்ட ஒரு 15-20 திருமணங்கள் நடக்குது. ஒரு கட்சிக்காரங்க அரசியல் இருக்கவங்க, ஒரு கிளைச்செயலாளராக இருக்கட்டும், ஒரு ஒன்றிய நிர்வாகியாக இருக்கட்டும், மாவட்ட நிர்வாகியாக இருக்கட்டும், அவங்க வந்து 15 திருமணத்துல அட்லீஸ்ட் ஒரு 10 திருமணமாவது அட்டன் பண்ணணும். இவங்க அன்னைக்கு போராட்டம் வைக்கிறது முன்னுக்கு பின் முரணான ஒரு சிந்தனைகள். தலைவர் வந்து எதிர்கட்சியா இருக்கும்போது சொல்றேன் நான், அந்த எதிர்கட்சியா இருக்கிற காலகட்டத்தெல்லாம் நாங்க போராட்டம் பண்ணோம். அது எங்களெல்லாம் புறந்தளிட்டாங்க.
அது என்னுடைய உழைப்பு, அப்படித உழைப்பு நீங்க கண்ணால பார்த்துருக்கீங்க, நானே பல தடவை அந்த பொன்னவராகட்டை நான் நேரா பார்த்துருக்கீங்க. அதுல 2016ல ம், நான் மட்டும் கஷ்டப்பட்டேன்னு சொல்றது நிச்சயமா அது பொருத்தம் இல்லை. ம். என்னோட ஒரு 15 பேர் இணைஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க இந்த திமுகவில். அந்த 15 பேர் உங்களோட பயணிக்கிறோம். என்னோட பயணிக்கிறவங்க. அந்த 15 பேரும் சேர்த்து தான் நான் சொல்றேன். நான் மட்டும் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு நான் வந்து பறைசாற்றிக்கிட விரும்பல. அந்த 15 பேரும் 2016ல 20 கிராமங்கள்ல போய் எனக்கு ஒன்றியம். 20 கிராமங்கள்ல ஒரு கிராமத்துக்கு 1000 குடும்பங்கள் வீதம், 20,000 குடும்பங்களுக்கு நேரடியாக என்னுடைய பாதங்கள் மட்டுமல்ல, 15 பேருடைய பாதங்கள் பட்டு 3 காரு, ஒரு கார்ல ஃபுல்லா காலண்டர் ஏத்திக்குவோம், ஸ்வீட்டு. ஆமா, ஆமா. வீடு வீடா நாங்க ஒன்றிய ஏழை எளிய மக்களுக்காண்ட தலைவர் படம் போட்ட காலண்டர் கொடுத்தோம். அப்பதான் நான் பார்த்தது. கட்சி அவ்வளவுதான். 20,000 வீட்டுக்கு போன ஒரு ஒன்றிய செயலாளர், இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள தலைவர், அவர் காட்டட்டும். ஒரு ஒன்றிய செயலாளர் அவர் முன்னிலைப்படுத்தி 20,000 வீட்டுக்கு போனா ஒரு ஒன்றிய செயலாளர் அவர் அடையாளம் கண்டுபிடிச்சு சொல்லட்டும். நான் தற்கொலை பண்ணிக்கிறேன். ம். அதே மாதிரி என்னுடைய உழைப்பை சொல்றேன். அந்த 15 பேர் நாங்க காலையில 4 மணிக்கு வந்திருக்கிறது, 5 மணிக்கு ஏன்னா லேபர் எல்லாம் வீட்டுக்கு போயிடுவாங்க, கூலி தொழிலாளி இல்லையா, அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. 5 மணி 5:30க்கெல்லாம் போய் நாங்க வந்து அவங்க வீட்டை எழுப்பி கொடுத்துட்டு 8 மணி வரையும் முடிப்போம். அப்புறம் திரும்ப வந்து ரெஸ்ட் எடுப்போம். ஒரு நாளைக்கு 4 கிலோமீட்டர் நாங்கள் நடந்துருக்கிறோம் பர் டே, 70 நாள் அந்த ஒரு பயணம். இந்த பயணத்தை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ளவங்க யாராவது செஞ்சுதான், திரும்பவும் சொல்றேன், நான் அவரை கட்சியுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் என்ன சொன்னாலும் நான் கட்டுப்படல. ஒருத்தரை காட்டட்டும், அவரு இது மாதிரி ஒரு தொண்டன் செஞ்சாயா அப்படின்னு அவர் சொல்லட்டும். இதை வந்து தலைமைக்கு கொண்டு போற பொறுப்பு யார் கையில இருக்கு? யார் கையில்? அவருக்கே தெரியும். நான் போயிருக்கிறது பண்ணியிருக்கிறது எல்லாமே அவருக்கே தெரியும், தலைவருக்கே தெரியும். தலைவருக்கு நேரடியாக தெரியும். காலண்டர் கொடுத்து அவர்கிட்ட சொல்லிட்டு தானே வரேன், தலைவரே நான் வந்து 20,000 வீட்டுக்கு நான் போறேன் அப்படின் போகும்போதும் ஆரம்பிக்கும் போது காலண்டர் அவர்கிட்ட கொடுத்துட்டு சொல்லிட்டு. ஏன் தலைவரை தொடர்ந்து பார்வை உங்க மேல படலை? படலைன்னு நினைக்க வேண்டாம். நீங்க கோசிமணி அமைச்சரோட நான் போகும்போதெல்லாம் அவருக்கு பேச்சு தடுமாற்றம் இருக்கும் அமைச்சருக்கு. அப்ப என்னகிட்ட கேள்விகள் கேட்பாங்க, நான் பதில்களை சொல்லுவேன். அப்ப அதனால தனிப்பட்ட முறையில் நான் பார்த்திபன் என்பது அவருக்கு நன்றாக தெரியும். நான் இது மாதிரி தாமனோட்ட வெள்ளாள சமுதாயம்ங்கிறது நன்றாக தெரியும். கோசிமனுடைய வளர்ப்பு என்பதும் நன்றாக தெரியும், கலைஞருக்கும் தெரியும், இவருக்கு உழைப்பும் கட்சி தலைமைக்கு நன்றாக தெரியும். கோசிமணி அவர்கள் எல்லாம் மண்மை உயர்ந்த மதிப்பிற்குரிய வணக்கத்திற்குரிய கோசிமணி அவர்கள் வந்து யாருமே பக்கத்திலே வச்சுக்க மாட்டார், பக்கத்துல நிக்க கூட விட மாட்டார். ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம். ஆமா, ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம் இல்ல, அப்படிப்பட்டவர் வந்து என்ன வந்து கூடவே 10 மணி நேரம் 12 மணி நேரம் கூட என்ன கூட கையிலேயே வச்சிருப்பாரு. யாருமே வச்சுக்க மாட்டார், விரட்டிடுவார். அப்படின்னா ஒரு வாய்ப்பு கிடைச்சி. ஆமா, அந்த அளவுக்கு ஒரு சின்சியரா உள்ளவர். நான் சின்சியரா இருந்ததுனாலதான் என்ன அவரு வளர்த்தாரு, அரசியல்ல எல்லாம் செஞ்சாரு. அது எல்லாருக்குமே தெரியும். அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட கழக முன்னணியினர், அது மதிப்பிற்குரிய டி.ஆர். பாலு அவர்களா இருக்கட்டும், மதிப்பிற்குரிய ஆர். ராசாவா இருக்கட்டும், மதிப்பிற்குரிய தங்கம் தென்னரசா இருக்கட்டும், மதிப்பிற்குரிய ஐ. பெரியசாமி அவர்களாக இருக்கட்டும், இன்றைக்கு நான் என்று வணங்கக்கூடிய என்னுடைய அரசியல் வழிகாட்டி கோசிமணிக்கு அடுத்தது மதிப்பிற்குரிய ஆற்காட்டு வீராசாமியாக இருக்கட்டும், அப்படி இது மாதிரி எல்லாருக்குமே கழக முன்னணி அத்தனை பேருக்கும் நான் அறிமுகமானவர். இன்னும் சொல்ல போனா கோசிமணிக்கு பிறகு அவருக்கு அடுத்த ரேங்குன்னு சொல்ல போனா நான் ஆற்காட்டுறத நான் அவர் தெய்வமா வழிபடுவேன். ஏன்னா எனக்கு எல்லாமே வழிகாட்டி அவர் தான். இந்த நலத்திட்டங்கள் கொண்டு வந்தது எல்லாமே எனக்கு உற்சாகப்படுத்தினதும் அவர் தான். அவருடைய பையன் இப்ப கூட என்னை தொடர்பு கொண்டு, நான் தவேகாவில் இணைவதற்கு முன்பாக தொடர்பு கொண்டு என்னை அழைத்து ஆறுதல் சொன்னார். ஆறுதல் சொல்லி நீங்க 2021 வாய்ப்பு கிடைக்கல, இப்ப 26லயும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல, வருத்தப்படாதீங்க. 27 உங்களுக்கு வாய்ப்பு இருந்துச்சு, அதை தட்டி பறிச்சுட்டாங்கன்னு கேள்விப்படலாமா? அதை எப்படி நீங்க பாத்துருக்கீங்க? அந்த வாய்ப்புனாலதான், அந்த வாய்ப்பு கிடைக்கலங்கிறதுனால விரக்தியிலதான் வெளியேற்றீங்களா? ஏன்டா இந்த கொள்கை வேற, எதிர கொள்கையா இருக்கிறேன். இல்ல, நான் வெளியேறின காரணம் எம்எல்ஏ சீட்டு கிடைக்கலங்கிறது ஒரு காரணம் இல்ல, நான் அதை தெளிவா சொல்லிடுறேன். அதாவது இப்ப இப்படி எல்லாம் உழைச்சிருக்காங்க சொல்றேன். அந்த கொரோனா காலகட்டம், கொரோனா உயிருக்கே பயந்த காலம். அதுலயும் ஒரு நாங்க 15 பேர் வீடு வீடா 20 ஊருக்கு காய்கறி கொடுத்தோம். அது மாதிரி கஜா புயல், அதே மாதிரி 2021 10,000 வீட்டுக்கு நாங்க போறோம், காலண்டர் கொடுக்குறோம். இப்படி எல்லாம் நாங்க உழைச்சு
கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்களையும் அவருடைய இல்லங்கள்ல போய் பார்த்தோம். நாங்க வந்து பொதுவா இப்ப எம்பி வர்றாரு, எம்பி எலெக்ஷன் கேட்கறாங்க, என்ன பண்ணுவாங்க? ஒரு ஊர்ல மெயின் ஒரு பாயிண்ட் ஜீப்ல கும்பிடுவாங்க, ஓட்டு போடுங்கன்னு போவாங்க. அவங்க வந்து அந்த தொண்டர்களுடைய அடிமட்ட அந்த வீட்டுக்கு போயிருக்காங்களா? போக மாட்டாங்க. இதே தஞ்சை பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், இல்ல பட்டுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், இல்ல எந்த மந்திரியா கூட இருக்கட்டும், XY, அந்த ஏழை எளிய மக்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் அவங்களுடைய பாதம் பட்டிருக்கா? இதுதான் என்னுடைய கேள்வி. படல. படல. பட்டுதான் தெரியும் கஷ்டப்படுறவனுடைய வழி. நிச்சயம் படல. நிச்சயம் படல. அவங்க ஒரு இதே அண்ணாதுரை பட்டிருக்கா? அண்ணாதுரை எத்தனை ஆயிரம் வீட்டுக்கு போயிருப்பாரு பட்டுக்கோட்டையில? நான் 20,000 சேலஞ்ச் பண்றேன். அவர் வந்து 2,000 வீட்டினுடைய பாதங்களுக்கு 2,000 வீட்டினுடைய வாசப்படியை தொற்றுப்பாரா? நிச்சயம் போயிருக்காரு. நான் 20,000. நான் அதை உறுதியா மறுக்கிறேன். அப்போ இந்த கட்சியுடைய உழைப்பு, அதுதான் என்னுடைய வியூ. நான் சொத்தை வித்தேன், கட்சியை வளர்த்தேன், பாடுபட்டேங்கிறது செகண்ட். என்னுடைய உழைப்பு இல்லை, என்னை சார்ந்த கழகத்தினுடைய உழைப்பு. என்னை மட்டும் அவமானப்படுத்தல, என்னோட இருந்தவங்க எல்லாரையும் அவமானப்படுத்தி இருக்காரு தலைவர். அப்ப கட்சிக்காரங்க கோபம் தான் போடுவாங்க இல்லையா? ஆக என்னை விட சிறப்பா உழைத்தவர்களுக்கு அவர் சட்டமன்ற வேட்பாளர் வாய்ப்பு அல்லது மாவட்ட செயலாளர் வாய்ப்பு, இதை வந்து கட்சியுடைய தலைவர் MK ஸ்டாலின் அவர்கள் வழங்கியிருந்தால் நிச்சயமாக நான் தலைவணங்கி அதை ஏற்றுக்கொண்டு அதில் பயணித்திருப்பேன். எந்த வேலையுமே செய்யாதவங்க, எதுவுமே பண்ணாதவங்களுக்கு கொண்டு பதவியை கொடுத்து பண்றாங்க. அதே ஒரு அண்ணாதுரை அவர்கள் 4வது முறையா சட்டமன்ற உறுப்பினர். 89, அப்புறம் 99, அப்புறம் 21, 26, 4வது முறை. இன்னும் சொல்ல போனா அவர் மேல நான் குறை சொல்றேன்னு சொல்லல, பொது வாழ்க்கைக்கு வர்றது வந்து மக்களுக்கு சர்வீஸ் பண்றதுக்கு தான். அதுல சட்டமன்ற உறுப்பினருடைய பணிகள் அவர் செஞ்சிருக்காங்க, செய்யலாம்னு மறுக்க முடியாது. ஒரு மக்கள் திருப்திப்படுற அளவுக்கு அவர் செயல்படல. அதுதான் என்னுடைய குறை. செயல்படல, மக்கள் திருப்திப்படுற அளவுக்கு செயல்படல. இது தலைமைக்கு தெரியும். ஒரு குறிப்பாக சொல்ல போனா, இந்த RETஸ்ல விவசாய ஆராய்ச்சி பண்ண இருக்கு இல்லையா, அந்த ஆபீஸ்ல ஒரு 300 மீட்டர் தான் ரோடு, 20 ஆண்டுகள் ஆச்சு. அந்த ரோடு குண்டு குழியுமா இருக்கும். மழை நேரத்துல என்ன இருக்குன்னா, அங்க விவசாயிகள் எப்படி வருவாங்க? சைக்கிள் வருவாங்க, பைக்ல வருவாங்க. மெட்ராஸ் மாதிரி கார்ல வருவாங்க ரேர். ஏன்னா அபிஷியல் கார்ல வருவாங்க, பைக்கு சைக்கிள் இதான் மேக்சிமம். அதே மாதிரி குண்டு குழியுமா இருக்கும். மழை நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த சர்ஃபேஸ் வாட்டர் லெவல் இதா தெரியும், பள்ளம் எது மேடு எதுன்னு தெரியாது. வருவாங்க, சைக்கிள்ல கீழே விழுந்துருவாங்க, கைகால அடிவிட்டு போவோம். அது மாதிரி பைக்ல இருந்து கீழே விழுந்துருவாங்க. இது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள். 300 மீட்டர் 10 லட்ச ரூபா தான் அந்த ப்ராஜெக்ட். இந்த 10 லட்ச ரூபா உள்ளதை வந்து அந்த ரோட்டை வந்து போட்டு கொடுக்க முடியல. ஏன்னா அதுல நிறைய சட்ட சிக்கல் இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அலுவலகம் கட்டும்போது அதனுடைய பராமரிப்பு பணி பொதுப்பணித்துறை சார்ந்ததுன்னு ஏதோ அந்த டீல், அந்த அக்ரிமெண்ட் ஒரு இது போடுவாங்க, MOU மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல அரசு ஆணைகள்ல போடும். அதுல ஏதோ தவறுதல் நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஐ திங்க், நான் உறுதியா சொல்லல, அப்படி நடந்திருக்கலாம். இல்லைன்னா அவங்களே அந்த இதை போட்டிருப்பாங்க, அந்த ரோட்டை போட்டிருப்பாங்க. அப்படி இருக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா, அந்த அதிகாரிகள் எல்லாரும் என்னை வந்து இதே ரூம்ல வந்து டிப்யூட்டி டைரக்டர் மாலதி மேடம் உள்ளிட்ட நிறைய பேர் தலைமையில என்ன வந்து பார்த்தாங்க. பார்த்து இந்த ரோட்டை போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்க சொன்னாங்க, சார் இந்த ரோடு போடுறதுக்கு பொன்னாரங்கோட்டை உங்கள் கட்சியுடைய ரொம்ப சீனியர், பொதுமக்களுக்காக குரல் கொடுக்குறவர் உயர் திரு வீரசேனன் அவர்கள் மாவட்ட ஆட்சியர்கிட்ட ஒரு மனு ஒன்று கொடுத்தாங்க. நான் சாலை மறியல் பண்ண போகிறேன், சாலை மறியல் பண்ணி பஸ்ஸை நிறுத்தி அவங்கள்ட்ட பிச்சை எடுக்க போகிறேன், சாலை போடுறதுக்காக ஒரு உண்டியல் வச்சு எல்லாரும் காசு போட சொல்லி அந்த பணத்தை வச்சு நாங்கள் இந்த ரோட்டை போட்டுக்கிறோம். அவருடைய சிந்தனையை பாருங்க, அருமையான ஒரு சிந்தனை. யாரு? வீரசேனன், கட்சியில மூத்தவர், கட்சிக்காக ரொம்ப உழைச்சவர். இன்னைக்கு அவர் யாரும் கண்டுக்கிறதே கிடையாது, திமுகவில் உள்ளவர் சொல்றேன். அது மாதிரி அவர் ஒரு பாட்டு அதை கலெக்டர் அலோவ் பண்ணல. ஆமா, அந்த அம்மா சொன்னது டிப்டி டைரக்டர் சொல்றேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா, சட்டமன்ற உறுப்பினர் அண்ணாதுரை சந்திச்சிருக்காங்க, உங்களுடைய நிதியில ரோட்டை போட்டு கொடுக்கணும். அரசு அலுவலகங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினருடைய நிதி வந்து பண்ண முடியாது, அதனால முடியாது அப்படின்ட்டு. சரி, நீங்க வந்து அமைச்சர் மூலமா இதை எப்படியா பண்ணி கொடுங்க. அதுக்குள்ள பேப்பர்லாம் கொடுத்தாங்க, சட்டமன்ற உறுப்பினருக்குள்ள இவங்க எழுதின கடிதத்தை என்கிட்ட கொடுத்தாங்க. அதை வந்து பார்த்துட்டு நான் ரொம்ப வருத்தமா இருந்தது. எத்தனை நாள் ப்ராசஸ் அப்படின்னா, 1 வருஷம் ஆச்சு சார், எம்எல்ஏவோட அலைஞ்சு பண்ணலை
அப்படின்னு சொன்னான். சரி, இப்போ நான் எது செஞ்சு அவர் எதுவும் கோச்சுக்குவாரா? இல்லை, நாங்கள் எல்லாம் சொல்கிறோம், நீங்கள் பண்ணுங்க சார் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் எடுத்துகிட்டு போயிட்டு சிஎம் சேம்பர் போய், அப்புறம் அங்கே சிஎம் செக்ரட்டரி நம்முடைய மதிப்பிற்குரிய எம்எஸ் சண்முகம், தஞ்சாவூர் கலெக்டராக இருந்தவர், சிஎம் செக்ரட்டரி 2 இருந்தார். அவர்கிட்ட உள்ள விவரங்களை சொன்னோம். அவருக்கு தெரியும் எல்லாம். அப்போ நான் இருக்கும்போதே அப்படிதான் இருந்ததுன்னா அந்த ரோடே போடலையா அப்படின்னா, இல்லை சார் அப்படின்னு. அவர் துரிதமான ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டு 8 மாசம் ஆயிருக்கு. ஏன் அப்படின்னா அதுல சில வழிமுறைகள்னால சிரமங்கள்ங்கிறதுக்காக சொல்றேன். ஃபண்ட் இப்போ 1 கோடி ரூபா ஒரு டெண்டர் வருது அப்படின்னா ஒரு ஐஏஎஸ் கையெழுத்து போட்டா போதும். ஆனா இது 10 லட்சம் ரூபாய்க்கு 10 ஐஏஎஸ் கையெழுத்து போட வேண்டியிருக்கு. 10 ஐஏஎஸ் நான் பார்த்தேன். 8 மாசம் அந்த ப்ராசஸ். 8 மாசம் நான் ஒரு ஒண்டி செலவு பண்றேன்னு அவர் சட்டமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய அண்ணாதுரை பண்ணிருக்கலாம்ல. அந்த முயற்சி அவர் எடுக்கல. ஏன் செய்யல? மக்கள் விவசாயிகள் மேல அக்கறை வருமானம்ல. ஆனா அது பூஜை போடுறதுக்கு அவர் வர்றாரு. ரோடு பூஜை போடுறதுக்கு அவர் வர்றாரு. உழைக்கிற ஒரு ஆளு, அது அவருடைய கேரக்டர். அதுக்காக நானே அவர் தான் தேங்காய் உடைச்சோன்னா அவருக்கு முதல் மரியாதை கொடுத்தாங்க. அபிஷியலாவும் சொன்னேன், சட்டமன்ற உறுப்பினர் அவருக்கு உள்ள முதல் மரியாதையை கொடுங்க. அவரே நானும் கலந்துக்கிட்டேன். மாவட்ட செயலாளரும் வந்தார். அடுத்ததா உள்ள விஷயம், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அப்படிங்கிற போது நான் அவரை குறை சொல்றேன்னு சொல்லல, செயல்படணுங்கிறதுக்காக சொல்றேன். ஏன்னா இனிமேல் 5 வருஷம் இருக்க போறாரு, அவர் செயல்படணும். அதெல்லாம் அதாவது இந்த முசுகுந்த நாடுங்கிறது எங்களது வெள்ளாளர் அமைப்பு. எங்களுக்கு முசிறி கோயில் இருக்கு ஆலத்தூர் பக்கத்துல, சரி கைலாசநாதர் கோயில். அந்த நிர்வாகிகள்லாம் என்னை சந்திச்சு, இவங்க பஸ்ஸு, இலவச பஸ்ஸு, விடியல் மகளிர் பேருந்து ஒன்று பண்ணுங்க, ரூட்டை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொன்னேன். சொல்லிட்டு நான் அதுக்குள்ள ஏற்பாட்டெல்லாம் பண்ணி பட்டுக்கோட்டையில் துவங்கி செண்டாங்காடு, சூரப்பள்ளம், செண்டாங்காடு அண்டு திட்டோடி, அப்படி போயிட்டு ஆலத்தூர்லேருந்து முசிறி அந்த கோயில், அப்படியே மதுக்கூர். அதான் பட்டுக்கோட்டை டு மதுக்கூர் வழி இது. அதை ஆர்டர் வாங்கிட்டேன். புது பர்மிட், அரசாங்க பேருந்து, இலவச பஸ்ஸு நான் வாங்கினது. அதோடு மட்டுமல்லாமல் அதிராம்பட்டத்து இஸ்லாமியர்களையும் மதுக்கூர் இஸ்லாமியர்களையும் இணைக்கும் ஒரு உயர்ந்த நோக்கத்தில், கேட்டுக்குங்களா, உயர்ந்த நோக்கத்தில் அது ஒரு விடியல் பேருந்து அரசாங்க பஸ், தோரங்குறிச்சி, மண்ணாங்காடு, காசங்காடு, இப்படி மதுக்கூர் ரெண்டும் இந்த அரசு ஆணை என்கிட்ட இருக்கு. நான் வேணப்ப காட்டுறேன். ரெண்டையும் அதை துவக்கி வைக்கணும், பச்சைப்படி காட்டி துவக்கி வைக்கணும். பஸ்ஸும் ரெடி, முடியாதுன்ட்டார் சட்டமன்ற உறுப்பினர். அப்படி மக்கள் நலத்திட்டத்தை நிறைவேற்றாதவர் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டு வெற்றியும் பெற்றிருக்காரு. இது மக்கள் தான் பதில் சொல்லணும், நான் சொல்ல எனக்கு தெரியல. அது பதில் சொல்ல எனக்கு தெரியல. உழைத்தவருக்கு முன்னுரிமை இல்ல, மக்களை பற்றி சிந்திக்காதவருக்கு முன்னுரிமை கொடுத்து மக்களும் ஓட்டு போடுறாங்க, கட்சி தலைமையும் சீட்டு கொடுக்குது. இது எப்படி தலைவரை நான் எந்த கோணத்துல நான் சிந்திக்கிறது? அது மட்டுமல்ல, செம்பாலூர் நான் இது எம்எல்ஏ சார்ஜ் பண்றேன்னா அவர் எதுவும் தப்பா நினைக்க கூடாது, கட்சிக்காரங்களும் தயவு செஞ்சு தப்பா நினைக்காதீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா உள்ள உண்மையை உங்கள்கிட்ட எடுத்து சொல்றாங்க, நடந்த சம்பவங்கள். நான் உங்கள்கிட்ட இதே மாதிரி நினைக்கிறேன். அண்ணாதுரை ஒரு குற்றச்சாட்டு சொல்றீங்கல்ல, அண்ணாதுரை அவரு உழைக்கலைங்கிறோம்ல, ஏன் அதனாலதான் நீங்க கட்சி விட்டு வெளியேறீங்களா? சீட்டை மறுத்ததுனாலதான்? சீட்டு மறுதல், அவரு உழைக்கவே மாட்டேங்கிறாரு, என்ன வேலை செய்ய கொடுக்குறாரு, அதனாலதான் விரக்தியா? இல்ல, அதுக்கு அந்த காரணங்கள் இதெல்லாம் ஒரு காரணம். இது செயல்படாதவருக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறாங்க, அது தப்பு என்னுடைய வாதத்துல.